सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम्। मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संश्रयः। 535 535 एष स्वयं ज्योतिरनन्तशक्तिः आत्मा प्रमेयः सकलानुभूतिः। यमेव विज्ञाय विमुक्तबन्धः जयत्ययं ब्रह्मविदुत्तमोत्तमः। ஜயதி உத்தமஹ உத்தமோத்தமஹ அப்படிங்கிறார். அப்போ யார் இந்த ஞானத்தை அடைந்து இந்த மோட்ச பதவியை அடைந்து அல்லது தன்னைத்தானே உணர்ந்து எந்த விஷயத்திற்காக மனித பிறவி இருக்கிறதோ அந்த ரகசியத்தை உணர்ந்து யார் அப்படி இருக்கின்றானோ அவன் பிரம்மவிதா அப்படின்னாரு. அவன் தன்னை அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற வேதத்துடைய சாரம் எதுவாக இருக்கிறதோ அதை உணர்ந்து அதுவாகவே முழுமையாக இருக்கின்றான். இப்ப எப்படி இருக்கும்? நான் அப்படிங்கிற சொல்லுக்கு இதை எல்லா கிளாஸையும் எப்போ பேசினாலும் நீங்க தனியா பேசினாலும் கிளாஸுக்கு வந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்துட்டே இருக்கும். நான்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உடம்பு, சரீரம் இல்லையா? எவ்வளோ இது கன்விக்ஷனோட நேச்சுரலா ஸ்பான்டேனியஸா நான்னா உடம்பு மனசுன்னு ஞாபகம் வருதோ அல்லது ஞாபகம்னா நேச்சுரலா அது ஏற்படுறதோ அது போல நான்னா பிரம்மன். எது பிரம்மன்? சர்வ ஜகத் காரணம், சர்வ ஜகத் ஆதாரம், சர்வ ஜகத்துடைய சப்ஸ்டன்ஸ் சாரம் இல்லையா? அப்படிப்பட்ட வஸ்து நான், அப்படிப்பட்ட நேச்சர் நான் அப்படின்னு புரிஞ்சின்றவன் பிரம்மவிதா. அப்படிப்பட்டவன் யாரு? ஜெயதிஹி வெற்றி கண்டவன். போன நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? ஜெயதிஹி பார்த்தோம். எல்லாவற்றையும் வெற்றி கொண்டவன். விக்டோரியஸ்னா என்ன? யாரு ஜெயிச்சா அப்படின்னு கேட்போம். யாரு ஜெயிச்சா? யாரு ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஜெயிச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்தவர் ஜெயிச்சா. அப்ப நம்ம என்ன ஜோக்கா என்ன சொல்லுவோம்? கடைசியிலேருந்து ஃபர்ஸ்டா முதல்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்தியா அப்படின்னு கேட்போம். கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன கடைசியிலேருந்து ஃபர்ஸ்டா அப்படின்னு. அப்போ இங்க மெட்டீரியலா இல்லை இந்த ரிலீஜியஸ் லைஃப்ல நிறைய விஷயத்த தெரிஞ்சுண்டு நிறைய புண்ணிய காரியம் பண்ணி நிறைய சொசைட்டி வேலையில ஈடுபட்டவா, இது எல்லாருமே ரொம்ப பெரியவா, ரொம்ப ரொம்ப எல்லாவற்றையும் கடந்தவா அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா உண்மையில எது அப்படின்னா யாரு தன்னுடைய தேக அபிமானத்தை முழுமையாக துறந்து தன்னையே கடக்கிறானோ, தன்னையே ஜெயிக்கிறானோ,
தன்னுடைய அஞ்ஞான அத்தியாசத்தை எவன் ஜெயிக்கிறானோ அவன் ஜெயதிஹி, அவனே வெற்றி கொள்றான். அதுதான் உண்மையான வெற்றி. அப்ப நான் வாழ்க்கையில எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், எல்லா டியூட்டியும் ஆயிடுத்து அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? ஞானியால மட்டும்தான் சொல்ல முடியும். அஞ்ஞான நிவர்த்தி ஆகிற மட்டும் என்ன சுத்தி வந்தாலும், என்ன நிகழ்ந்தாலும், எப்படிப்பட்ட விஷயம் நமக்கு சுத்தி என்ன வேணா நடக்கட்டுமே, இந்த விஷயத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. ரொம்ப நாள் கஷ்டப்படுவோம். நம்மளுடைய வாழ்க்கையுடைய சம்பவங்களுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் போற போக்கும் இதுக்கும் அப்படியே ரயில்வே ட்ராக் மாதிரி பேரலா போயிட்டு இருக்கும். புரியுறதா? அப்படி பேரலா போறது இதுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நமக்கு எப்போ தெரியறதோ அப்போ இந்த டோட்டல் விஷயத்தோடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை படிக்கும் போதே எப்படி என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எங்க இது சம்பந்தப்படுறது, பிசிக்கலாவா மென்டலாவா எப்படிங்கிறது டோட்டலா நம்ம பர்சனலா ரிசர்ச் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அழகா இந்த புக்கோடைய நாலேஜ், இந்த கிரந்தத்தோடைய நாலேஜ் அப்படியே இருக்கும். ஐ ஆல்சோ நோ உபனிஷத், ஐ ஆல்சோ நோ வேதாந்தம், ஐ ஆல்சோ நோ விவேக சூடாமணி, இந்த ஸ்லோகத்துல அப்படி சொல்லியிருக்கு, இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்லியிருக்குன்னு நன்னா சொல்லலாம், நிறைய எழுதலாம். ஆனா இது என்ன பத்தி சொல்லியிருக்கு, அந்த நான்கிற விஷயத்திற்கும் இதுக்கும் அங்கதான் சம்பந்தப்படுறது. சரியா? அதனால இங்க ஜெயதிஹி அப்படின்னா விமுக்த பந்தஹா பவதி, எவன் இதை தெரிஞ்சுக்கிறானோ எல்லா விதமான பந்தத்திலிருந்து விடுபடுறான். அதனால அவன் உத்தமோத்தமஹா ஜெயதிஹி அப்படின்னு 535 சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஜெயதிஹினா என்ன, எப்படி அது விவகாரத்துல நம்மளுடைய நேச்சுரலா இந்த உடம்பு மனசுல எப்படி அது வெளிப்படுறது அப்படிங்கறத 536. நகித்யதே நோ விஷயை பிரமோததே ந சஜ்ஜதே நாபி விரஜ்யதே ச ஸ்வஸ்மின் சதா க்ரீடதி நந்ததி ஸ்வயம் நிரந்தரானந்தரசேன திருப்தஹ. சரி, அப்போ சிஷ்யனிடத்தில் குரு கடைசியாக ஃபேர்வெல் உரை, ஆசை உரை அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது நீ இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுட்ட புரிஞ்சுட்டப்பா, நீ ஜெயதிஹி, நீ பிரம்மவிதா, நீ என்ன வேணா பண்ணலாம். எப்படி உன்னுடைய வாழ்க்கையில பிராரப்தம் அல்லது உன்னுடைய எது ஃபேட்டுன்னு சொல்றோமோ அதுல என்ன இருக்கிறதோ அதுபடி நீ ஃப்ரீயா இருக்கலாம். இதுதான் உனக்கு இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும், பண்ணி தீரணும், இதெல்லாம் அடையணும் அப்படிங்கிற எதெல்லாம் வேதத்துல கொடுத்திருக்கக்கூடிய லட்சியம் அல்லது புருஷார்த்தமாக இருக்கிறதோ இது எல்லாவற்றையும் நீ அடைந்து முடிஞ்சாச்சு. அதனால உனக்கு எந்த விதி நிஷேதமும் உனக்கு அப்ளிகபிள் கிடையாது. நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வராரு. அப்போ கிம் ஜெயதி, கிம் உத்தமோத்தமஹா, எப்படி இது உத்தமனாக முடியும், எப்படி நான் உத்தமனாக விளங்க முடியும், எப்படி நான் வெற்றி கண்டவனாக விளங்க முடியும் அப்படின்னா, எப்படி ஒருத்தனுடைய சக்சஸுக்கோ ஒருத்தருடைய கேரக்டரிஸ்டிக்கோ ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ப்ரிடாமினண்டா எப்படி அது நமக்கு தெரியும்? அவளுடைய நடை, உடை, பாவனை, பாடி லாங்குவேஜ், பேசுற விதம், சிந்திக்கிற விதம் இல்லையா, எப்படி ஒரு விஷயத்த பண்றா, எந்த மாதிரி கிரைசிஸ்ல எப்படி நடந்துக்கிறா, இது எல்லாத்தையும் வச்சு ஒருத்தரை நம்ம இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு நம்மளால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஞானத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், எப்படி இருப்போம், மோட்சத்துக்கு அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்கறத சாஸ்திரம் என்ன எப்படி அதை கிளாசிஃபை பண்றதுன்னா, எப்படி அதை அழகா கொடுக்கறதுன்னா ஞான பலமாக கொடுக்கறது. அப்போ பிரம்மன் எல்லாமே பிரம்மன், இருப்பது பிரம்மனே, பிரம்ம புச்சகா பிரம்ம தக்ஷிணதா பிரம்ம உத்தரத்தா பிரம்ம ஊர்த்வஞ்ச சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து அப்படிங்கிற தாத்பரியம் புரியதனால் அந்த பிரம்மன் பிரம்ம வஸ்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அகம் அப்படிங்கிற என்னுடைய உண்மையான அறிவை உணர்ந்து அதிலேயே நிலைத்து நிற்கக்கூடிய ஞானியானவன் எப்படி இருக்க முடியும்? எல்லாம் பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், எல்லாவற்றிலும் என்னை பார், அதுக்கு முன்னாடி எல்லாவற்றிலும் உன்னை பார் அல்லது எல்லாவற்றிலும்
என்னை பார். எப்படி எல்லாமே நானாக இருக்க முடியும்? கரெக்டா? அந்த ஜிஆர்டி லலிதா ஜுவல்லரியில எல்லா ஃப்ளோரும் தங்கம் சொல்லும், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும். கரெக்டா? அது இத்தினூண்டு குண்டு மணியா இருக்கட்டும், இல்ல அந்த ஓரமா, அதுக்கு மட்டும் ஏன்னு தெரியல, அந்த ஃப்ளோர்ல படி ஏறுற இடத்துல ஓரமா எங்கேயோ அழுக்கான இடத்துல பக்கத்துல குப்பை தட்டி பக்கத்துல ஆச்சாரியா உட்காந்து வச்சுட்டு இருப்பார். அவர் அங்க பாவம் ஏதோ பண்ணிட்டு இருப்பார். அங்க சின்ன 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 இதுவா இருக்கும். அப்போ அவ்வளோ தாழ்த்தின இடத்துல இருக்கக்கூடிய அந்த தங்கமும் சரி, அப்படியே ஜொலிக்கக்கூடிய சிலதெல்லாம் அப்படியே டிஸ்பிளேல வச்சிருப்பான், என்ட்ரானோடனே அப்படியே பெருசா ஜொலிக்கும். அப்படிப்பட்ட நகையும் சரி. இந்த குண்டுமணி பார்த்து அதை அழலாம், ஐயா என்ன போய் இங்க வச்சுட்டாங்களே, நான் என்டர் ஆகும்போது எல்லார் கடலையும் பண்ற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு அந்த குண்டுமணி வருத்தப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க, ஒன்று குண்டுமணி அழறது நீங்க போச்சுன்னா, அப்ப நீங்க என்ன சொல்லுவேன் அந்த குண்டுமணிட்ட? அடா லூசு குண்டுமணி, குண்டுமணி லூசு குண்டுமணி, இங்க பாரு, அங்க தொங்கிட்டு இருக்கிற நகையும் நீ இங்க இருக்கியே ரெண்டும் ஒண்ணுதான், அதே தங்கம் தான். அதை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு ரசிக்கலாமே தவிர அதுக்கு என்ன வேல்யூவோ அதே தான் உனக்கும் வேல்யூ. தங்கம் ஒண்ணுதான். அப்போ எல்லாமே ஜிஆர்டி லலிதா ஜுவல்லரி எல்லாமே தங்கம்னு பலதாக நம்ம பேரு சொல்லி பலதாக அதுக்கு பணத்தை கொடுத்து பலவிதமான அலங்கார இடத்தில் நம்ம அதை அலங்காரப்படுத்தினாலும் இருப்பது ஒரு தங்கமே. இந்த உதாரணம் நமக்கு சௌரியமா இருக்கும். இப்போ என்ன சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீதான் எல்லாம், எல்லாமே நீதான். இப்படி பக்கத்துல இருக்கிறவங்கள பார்ப்போம். அப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா, நேச்சுரல் சரீரம் மனசு இந்த மாதிரி திருஷ்டி எல்லாம் இதெல்லாம் என்னது? கயற்றில் தோன்றின பாம்பு போல். சரீரம்னு சொல்றோம். எப்படி? குண்டுமணி. கரெக்டா? மனசு என்னது? ஒட்டியானோ? சும்மா ஈக்குவேட் பண்ணி காட்டுறேன் நான். இது எல்லாத்தோடைய சப்ஸ்டன்ஸ் சாரம் வஸ்து என்ன? ஏக பிரம்ம சைத்தன்யம் சச்சிதானந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அவ்வளவுதான். அதனால எல்லாமே பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம் அப்படி சொல்றது. அப்ப நம்மளுடைய மாமியாரோ மாட்டு பொண்ணோ வீட்டில் இருக்கிறவாளை பார்க்கும்போது, இல்லை வைஃபையோ ஹஸ்பண்டோ பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? நானா பார்க்கணும். எங்க பேசும்போது அப்படிலாம் பேசக்கூடாது. பைத்தியம் எங்கேயோ போயிடுது, இதுதான் போகாதன்ற. கொரோனாவே பரவாயில்ல போல இருக்கு, கிளாஸுக்கு போய் ஏதோ தத்து பித்துன்னு வளர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லக்கூடாது. மனசு காக்னிஷன், அறிவறிவில் அந்த காக்னிஷன் இருக்கணும், தெளிவு இருக்கணும். விவகாரத்துல பேசும்போது சாதாரணமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நேச்சுரல் என்ன ஆகும்? பழைய மாதிரி சலிச்சுக்கிறதும், பழைய மாதிரி கோபப்படுறதும், பழைய மாதிரி நான் கொண்டு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றக்கூடிய எல்லா விதமான விஷயம் நேச்சுரலா போயிடும். எதுவுமே ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கனவுல பெரிய பிரச்சனை நடந்ததுன்னா அடுத்த நாள் காத்தாலேருந்து என்ன பண்ணுவோம்? கோர்ட்ல கேஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, கனவு தானே, சல்தா ஹே, அப்படி ஆயிடும். ஸோ ஃபண்டமெண்டலா எனி இஷ்யூஸ், எனி சிச்சுவேஷன், எனி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல சப்ஜெக்டிவிட்டி இருக்காது. நான் அதில் மாட்டின்னு இருக்கேன், நான் அங்கே போய் பிரச்சனையா இருக்கு, எனக்கு பிரச்சனையா இருக்கு, டோட்டலி டெமாலிஷ்ட். புரியுறதா? இத்தனை நாள் தப்பா என்கரேஜ் பண்ணி கட்டியிருக்கோம். முனிசிபல்ல இடிச்சுட்டா. இப்போ அந்த டெமாலிஷன் என்னது? என்னுடைய அஜ்ஞான அத்தியாசம். புரியுறதா? அது இல்லாததுனால நான் இப்போ ஃப்ரீ. என்ன செய்யணுமோ இந்த உடம்பு பிராரப்தம் இருக்கிற மட்டும் அது நடக்கும். அப்போ சாஸ்திரம் எப்படி கோடிடுறதுன்னா, இதம் சர்வம் எதயம் ஆத்மா, உபனிஷத் சொல்றது. அல்லது சர்வாத்ம பாவகா, எல்லாமே நான் தான், எனக்கு வேறாக இன்னொன்று வஸ்து கிடையாது. சாந்தம் சிவம் அத்வைதம் சக ஆத்மா சவிஜ்ஞேயா. அப்படி சொல்வதனால் இதோடைய விஷயம், இந்த ஞானத்தினால் ஏற்படக்கூடிய என்ன ஆகும்? பரமசாந்தி. எதுவுமே என்ன தொந்தரவு பண்றக்கூடிய விஷயமாகவோ, எதுவுமே என்ன பாதிக்கக்கூடிய விஷயமாகவோ எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாது? எனக்கு வேற ஒண்ணு கிடையாது. புரியுறதா? அதனால இது சப்போஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, திருப்தி எதுனாலையும் அதிருப்தி,
ஏற்பட முடியாது, எதனாலையும் தொந்தரவோ கஷ்டமோ ஏற்பட முடியாது. அபயம்னு சொல்றோமே, எதனாலையும் பயமோ ஒரு சென்ஸ் ஆஃப் இன்சிக்னிஃபிகன்ஸோ குறையுள்ள பாவனையோ, நிஜமாவே குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அதுக்கு அடுத்த லைன் பாடக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை. ஆரம்பத்துல பாடணும். இந்த ஒரு லைனோட நம்ம நிறுத்திடலாம். நிஜமாவே ஞானத்துல குறை எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த கையெல்லாம் வலிக்கும், பாடும்போதே யாராவது திட்டின்னு இருப்பா, ஆனாலும் குறை ஒன்றும் இல்லை. சரியா? அதனால பரமசாந்தி. அப்போ இது வெளிப்படக்கூடிய எப்படி இது தெரியும் அப்படின்னா, இந்த ஞானமானது நம்ம ரிசீவ் பண்ண அல்லது அஜ்ஞானம் பல லெவல்ல இருக்கு இல்லையா, அது ஸ்லோவா அது ரிமூவ் ஆக ஆக ஆக. ஏன் அதை ஸ்லோவான்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை புரியணும், சாஸ்திரத்துல ஸ்ரத்தை ஏற்படணும். இதை விசாரம் அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது எப்படின்னு திருப்பி நம்ம விசாரம் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளாஸும் பல கிளாரிட்டியை கொண்டு வரும். அதனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு உடம்பு எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்றக்கூடிய விதம் நேச்சுரலா மாறும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றோம்? FIR சொல்றோம், ஃப்ரீக்வன்சி. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ரிகவரி. ஒரு விஷயம், ஒரு கோபப்படுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு விதமான ரியாக்ட் பண்றேன், சில விதத்துல நான் பாதிக்கப்பட்டு நான் ரியாக்ஷன் கொடுக்குறேன். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா அது ஏற்படுறது, அது குறைஞ்சுட்டே வரும். இன்டென்சிட்டி, அந்த விஷயத்திலேயே எவ்வளோ ஆழமா. சில பேர்லாம் திட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருப்பான், தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் மூஞ்சிலாம் அலம்பிச்சுட்டு வந்து திரும்பி ஃப்ரெஷ்ஷா திட்டுவான் பாருங்களேன். அந்த இன்டென்சிட்டி அதுவும் குறைஞ்சுட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ரிகவரி, அதுல இருந்து வெளியில வரணும், ரொம்ப கஷ்டம் ரிகவரி. இந்த எல்லாமே எதனால? பல ஜென்மால இந்த விஷயத்துல பழக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணி டோட்டல் நான்கிறதுக்கு எதுலன்னு அடையாளம் இருக்கிறது? சரீரம் மனசுன்னு அடையாளம் ஆழமா இருக்கு. அது ஸ்லோவா அதோடைய விஷயமானது நமக்கு விபரீத பாவனா, அகம் மம பாவனா குறைய இந்த ஞான பலனானது முழுமையாக ரெடியூஸ்டு. FIR மேக்ஸ்ல எழுதுவோம், பார்த்துருக்கல, பெருசா எழுதுவார். IIT படிக்கும் போது சார் இருக்கார், ப்ரொஃபசர் வருவார், tan theta is equal to sin theta by cos theta, அப்படி கிராஃப் போடுவார். tan theta always tending to infinity, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படி போடுவார். அந்த மாதிரி டெண்டிங் டுவர்ட்ஸ் 0. FIR என்ன குறைஞ்சுட்டே வரும். ஒரு க்ஷணத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஒரு க்ஷணத்துல வந்துட்டு போயிடும். ஐயோ இப்படி ஆயிடுத்து அப்படி ஆகலையே அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? அவ கூப்பிடுறா அவங்கள. சரியா? அப்ப எந்த பிரச்சனையும் அப்போ நமக்கு நேச்சுரலா இருக்காது. எல்லா விதமான ரியாக்ஷன்ஸ் நேச்சுரலா அது குறைஞ்சு, இதைதான் ஞான பலன்னு சொல்லப்படுறது. அப்போ ஞான பலன் மனசுல வெளிப்படுறது. இப்ப புரியறதா? சாதன சதுஷ்டய சம்பத்தி, விவேக, வைராகிய, க்ஷம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, அப்படி இந்த சாதன சதுஷ்டயமானது மனசுடைய ஆரோக்கியத்தை, ஹெல்த்தை குறிக்கிறது. மனசு எவ்வளவு பக்குவப்படுறதுன்னு குறிக்கிறது. இப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த சாதன சதுஷ்டயமோ அல்லது வாசனாக்ஷயம் பண்றோமோ, நான் இந்த உடம்ப அப்படிங்கிற விபரீத பாவனா என்ன? ஹாபிச்சுவல்ஸ், ஹாபிட்டா நான் இதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஞானத்திற்கு பிறகும் அது ஃபேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தம் கொஞ்ச நேரம். புரியுறதா? அந்த மாதிரி பழக்க தோஷத்துல இந்த மிஸ்கன்செப்ஷனுடைய விளைவு ஒரு கண்டினியூ ஆகும். அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாதன சதுஷ்டயத்தை மெயின்டைன் பண்றோமோ, ஷம, தம, உபரம, இந்த ஞான விஷயத்தை மீண்டும் மீண்டும் தச்சிந்தனம், தத்கதனம் அது பண்றது மூலியமாக நமக்கு இந்த ஞான பலனானது பலச்சுன்னு நமக்கு மனசுல வெளிப்படும். அதனாலதான் அத்வேஷ்டா சர்வபூதானாம், நேச்சுரலா லவ் இருக்கும், நேச்சுரலா கம்பேஷன் இருக்கும். புரியுறதா? அப்படி இந்த திருப்தி நேச்சுரலா இருக்கும். இது எல்லாவற்றையும் சாந்தின்னு குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, விஷயைஹி ந கித்யதே ந பிரமோததே, விஷயைஹி எனி சம்பவம்,
எனி சிச்சுவேஷன், எனி இவெண்ட், எப்படி வந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் நமக்கு டைரக்டா யாருக்கும் இல்லை, எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் ந கித்யதே நோ பிரமோததே. நோனா என்ன? நோனா நோ, நோ தான், என்னோ தான். இங்க என்ன வந்திருக்க? நோனாக்க இல்லை, கிடையாது. என்ன? பிரமோததே. பிரமோதத்தேனா என்ன? அப்படியே குதூகலம், அவ்வளோ ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஓ அப்படி குதிப்போம்ல, அது பிரமோதத்தை. அந்த விஷயத்துல எது மேக்சிமம் ஹாப்பினஸ் நம்மளால் அடைய முடியுமோ, எப்படி துள்ளுறான் பாரு, எப்படி குதிக்கிறான் பாரு, இந்த விஷயத்துக்கு போயின்னு சொல்லுவோம் நம்ம மனசுல, அட்லீஸ்ட் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி துள்ளுதல், அப்படியே குதிக்கிறது. ந கித்யதே, இந்த விஷயத்துக்கு போய் இப்படி டவுன் ஆயிட்டேடா, அப்படியே டிப்ரெஸ் ஆகி, அப்படியே சாப்பாடு தூக்கம் வேணாம், போயிட்டு வரலாமா வேணாம், ஏதாவது கொஞ்சம் உருப்படியா வேலை பண்ணு மாட்டேன். அப்படியே ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது அப்படியே டிப்ரெஷன்ல போயிட்டு. அப்ப எப்படி சொல்றார்? ந கித்யதே, நோ டிப்ரெஷன், நோ பிரமோதத்தே, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸும் எக்ஸ்ட்ரீம் துக்கமும் கிடையாது. புரியுறதா? ந பிரகிஷ்யேத் பிரியம் பிராப்ய நோ துஜேத் சாப்பிய சாப்பிரியம் சாப்பிய அப்பிரியம். பிரியம் அப்பிரியம் எப்படிப்பட்ட நிகழ்ந்தாலும் துள்ளுதலோ துழுவுதலோ கிடையாது. பேலன்ஸ்டு மைண்ட். புரியுறதா? பேலன்ஸ்டு மைண்ட். அதனால ஏதாவது கஷ்டம் நடந்தா அப்படின்னு சிரிக்கிறதோ, ரெடியா ஏதோ நல்ல விஷயம் நடந்தா அப்படியே ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம அதெல்லாம் தெரியும் நான் பேலன்ஸா இருக்கேன் அப்படின்னு இல்லை. அந்தந்த சிச்சுவேஷன்ல எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுமோ அவ்வளோ பண்ணிட்டு இன்டர்னலா அதுல எந்த விதமான அட்டாச்மெண்ட்டோ அசோசியேஷனோ இல்லாம அதுலேருந்து ஃப்ரீயா இருக்கிறது. சமத்துவம் அப்படின்னு படித்தோம். சமத்துவ பாவகா, ஈக்குவனாமிட்டி ஆஃப் த மைண்ட், பேலன்ஸ்டு மைண்ட். எது நிகழ்ந்தாலும் மனசு சஞ்சலம் இல்லாமலும் இருக்கும். சஞ்சலம் சொன்னா ரெண்டும் போடணும், சுகம் துக்கம் சஞ்சலம். சுகத்திலிருந்து விடுபட்டவனாக துக்கத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கக்கூடிய மனோநிலை. அப்போ ஞானமானது மனோநிலை கிடையாது, ஞான பலன் மனோநிலை. அப்போ அந்த ஞான பலனை மனசுல நேச்சுரலா அது ஏற்படுறதுக்கு தான் நிதித்தியாசனம் பண்றோம். புரியுறதா? நிதித்தியாசனம் ஞானத்திற்காக இல்லை, ஞானத்திற்கு பிறகு மனசுல ஞான பலன் திருப்தி பூர்ணகா இதெல்லாம் தெரியறதுக்கு பண்றக்கூடிய பயிற்சி. ஏன்னா அது நேச்சுரலா அதுக்கு அப்டக்கிளா இருக்கிறது. புரியுறதா? அப்போ ந சஜ்ஜியதே. சஜ்ஜியதேன்னா என்ன? ஈஷிக்கிறது, ஒட்டிக்கிறது, அட்டாச்மெண்ட். நான் ரொம்ப உன் கூட க்ளோஸ் ஆயிட்டேன், உன் கூட என்னால பிரிய முடியல. நம்ம வெளியில போய் சுத்தி எல்லா வேலையும் பண்றதுக்கு அவ்வளோ அட்டாச்மெண்ட் நமக்கு. ஒரு வருஷம் எல்லாருக்கும் பட்ட பாடு இருக்கு. சில பேருக்கு உடம்பே இல்லாம, உடம்பே சரியாமல போயிடுது. ஏன்னா அவரால் வெளியில போக முடியாம இருக்க முடியாது, நேர்ல பார்த்து பேசாம இருக்க முடியாது. புரியுறதா? நமக்கு தெரியாம எந்த விஷயத்துல அட்டாச்மெண்ட் இந்த ஒரு வருஷத்துல நல்லா தெரிஞ்சிருக்கும். சடனா நீங்க எங்கேயாவது போனேன்னு வச்சுக்கோங்களேன், நெட்வொர்க்கு போயிடும், இல்ல சிம் கார்டு கெட்டு போயிடும், இல்ல 4G வராது, ஃபேஸ்புக்கு பார்க்க முடியாது. அவர் படுற துடிப்பு இருக்கே, ஃபேஸ்புக் வரலடா, ஃபேஸ்புக் வரல, ஃபேஸ்புக் வரலப்பா, ஃபேஸ்புக் வரல, ட்விட்டர் வரல, துடின்னு துடிக்கிறது. இதெல்லாம் என்ன இண்டிகேஷன்? இது சும்மா உதாரணம். ஒருத்தருக்கு ஒன்னொன்னு இருக்கலாம். எனக்கு ஃபேஸ்புக்லாம் ஒன்றும் இல்லை அதனால ஐம் த ஞானி அப்படி சொல்லக்கூடாது. ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி எதுலெல்லாம் எனக்கு அது இருக்கிற நேரத்தில் ஒரே சந்தோஷமாகவும் இல்லாத நேரத்தில் ஒரே. அப்ப என்ன ஆகிறது? அங்க நேச்சுரலா அங்க அசோசியேஷன் இருக்கிறது, அட்டாச்மெண்ட் இருக்கிறது. அப்ப இந்த அட்டாச்மெண்ட் ந சஜ்ஜியதே. இங்க என்ன? ஞானி நிஷ்டையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ந சஜ்ஜியதே அப்படின்னா எந்த சம்பந்தமும் கிடையாது, அசங்கம். புரியுறதோ? எனக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த சரீரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தெரியுமா? அது எப்படி முடியும்?
யோசிக்க முடியறதா? தங்கத்துக்கும் அந்த நகைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. எப்படி? அலைக்கும் ஜலத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அலைக்கும் கடலுக்குமே சம்பந்தம் கிடையாது. ஏன்? அலைதான் ஜலம், நகைதான் தங்கம். உடம்பு மனசும் நானு சொல்றேன்ல, அங்க அண்டர்லைன் பண்ணி, பாடி ஆல்சோ மீ, மைண்ட் ஆல்சோ மீ, யூனிவர்ஸ் ஆல்சோ மீ. நான் தான் இருக்கேன். இப்ப எனக்கும் இந்த உலகம் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? அப்போ அகம் நான் அப்படின்னு சொன்னா பாரமார்த்திகம், பரமார்த்த தத்துவம். அகம் பிரம்மன்னு சொன்னா பாரமார்த்திக சத்தியம், அதுதான் சத்தியம். இப்போ வியாவகாரிக திருஷ்டியில சரீரம் மனசுன்னு என்று நாமரூபம் வெறும்ன சொல்லாக இருக்கிறது. அதுக்கு எப்படி எக்ஸிஸ்டன்ஸ்? வெறும்ன வேர்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ், வெறும் வாச்சாரம்பணம், வெறும் சப்தம் லெவல்ல, சொல்லோட லெவல்ல அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ என்னுடைய சம்பந்தி, நம்ம எல்லாரும் இப்போ இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கோம். கல்யாணம் பண்ணி சம்பந்தி எல்லாம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கோம். சம்பந்தமே கிடையாது, எனக்கு சம்பந்தியே கிடையாதுன்னு சொன்னா அவர் கோச்சிப்பார். ஏன்னா அவர் கிளாஸுக்கு வரல, அவருக்கு தெரியாது. சம்பந்தம் போல சம்பந்தம், வெறும் தோற்றத்திற்கு, வாச்சா நாமரூபத்துக்கு சம்பந்தம். உண்மையிலேயே எனக்கு என்னுடைய சம்பந்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்? சம்பந்தியும் நானே. அப்படி போய் சொன்னேன்னா தப்பு பண்ணிட்டேனோ நினைப்பார் சம்பந்தி. சரி, ஓகே. அகம் பாரமார்த்திகா பிரம்ம சைத்தன்யம், எனக்கு வேற எந்த விஷயமும் சம்பந்தம் கிடையாது. எல்லாமே எதையும் நான், I don't belong to anything, nothing belongs to me because everything is me. புரியுறதா? அதனால ந சஜ்யதே. அத கர்மயோகம் அல்லது பயிற்சி பண்ணும்போது ஞானத்திற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அப்பவும் எனக்கும் யாருக்கும் எனக்குன்னு ஒரு சம்பந்தம் கிடையாது. ஏன்? நாம் எல்லோரும் பரமேஸ்வரனுடைய சம்பந்திகள். எதுவும் என்னது கிடையாது, எதுவும் என்னதுன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாமே பகவானுடையது. இது விஸ்வரூப ஜிக்ஞாச பக்தன் சாதனைக்காக பயன்படுத்துது. அந்த பரமேஸ்வரன் நான் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே என்னுடையது. அகமஹ்யம் அகமேவ அப்படிங்கிற ஜனகர் அஷ்டவக்ர கீதால். ஒண்ணு எல்லாமே என்னது, எதுவுமே என்னதும் இல்லை. ரெண்டு பிளேன்லயும் சொல்றார். புரியுறதா? அப்படி ந சஜ்யத்தை. அதனால எனக்கும் வேற எந்த விஷயத்துக்கும் அட்டாச்மெண்ட்டோ அசோசியேஷனோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ந கித்யதே நோ விஷயை, ந கித்யதே நோ பிரமோதத்தே, ந சஜ்யத்தே ந அபி விரஜ்யத்தே. ந அபி விரஜ்யத்தே அப்படின்னா எதிலையும் துவேஷமும் கிடையாது. துவேஷ பாவனா எதிலையும் கிடையாது. விரக்தியா இருக்கிறது அப்படியும் கிடையாது. புரியுறதா? ராக துவேஷம் அற்ற, நேச்சுரலா ராக துவேஷம் கிடையாது. விருப்பு வெறுப்பு, லைக் டிஸ்லைக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே லைக்கிங். புரியுறதா? லைக்கிங்னா என்ன? வந்தா ஓகே, வரலைனா ஓகே, ப்ரிஃபரன்ஸ் தான் எல்லாமே. ஸ்வஸ்மின் சதா கிரீடதி நந்ததி ஸ்வயமேவ. எனக்குன்னு எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு வேற ஒண்ணு கிடையாது, என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது. அப்ப எப்படி அந்த ஞானியால ஆனந்தமா இருக்க முடியறது? ஸ்வஸ்மின் சதா கிரீடதி ஸ்வயமேவ நந்ததி. அகம் பூர்ணானந்தஹா, அகம் ஆனந்த ஸ்வரூபஹா அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம்லாம் புரிஞ்சு அதை நான் உணர்ந்ததுனால தன்னிடத்தில் தான் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். நீங்க சந்தோஷமா இருக்கேலே, என்ன காரணம் கேட்டா என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு நாளையில இருந்து 2 வாரம் கிளாஸ் இல்ல, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இல்ல, நான் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன், சந்தோஷமா இருக்கேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சந்தோஷத்திற்கு. இல்ல, இன்னும் ஒரு மாசத்துல பாரதத்தை கொரோனா ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ண போறா, அது ஒரு சந்தோஷமான ரீசனா இருக்கலாம்.
நிஜமா தான் சொல்றேன், சும்மா இல்ல. அவ்வளவுதான் இருக்கு நம்பர்ஸ். இப்ப ஏதாவது காரணத்தை கொண்டு, ஏதோ ஒரு ஹேத்துவை கொண்டு சந்தோஷத்திற்கு ஒரு காரணம் இருக்கு. அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா, நான் பரமானந்த ஸ்வரூபா பிரம்மன் அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நானே சந்தோஷம், அதனால சந்தோஷமா இருக்கேன் அப்படி வேணா சொல்லலாம். என்னுடைய நேச்சரே ஆனந்த ஸ்வரூபம். எது அளவற்றதாக எதற்கும் உட்படாத ஒரு தன்மையுடன் இருக்கிறதோ அது லிமிட்லெஸ். எது இன்ஃபினிட்டியோ அது ஆனந்தம். அதான் செக்யூரிட்டி, அதுதான் லவ், அதுதான் கம்பேஷன். புரியுறதா? இது அப்படி சொல்றது. அதனால ஸ்வஸ்மின் சதா நந்ததி, என்னிடத்தில் நான் எப்பொழுதும் அந்த பாரமார்த்திக சத்தியத்தில் இருப்பதனால் எனக்கு வேறாக அல்லது எனக்குன்னு ஒரு பாதுகாப்போ ஒரு நிம்மதிக்கான ஒரு ஹேத்துவோ ஒரு சம்பவமோ சந்தோஷத்திற்கு ஒரு நிகழ்வோ தேவையில்லை. ஆத்மன் ஏவ வச்ச சந்துஷ்டா நித்திய சந்துஷ்டா, என்னிடத்தில் நான் இருப்பதனால் சந்தோஷம். எல்லாருக்கும் டெஸ்ட், அவகிட்ட அவ குவாரண்டைன் பண்ணிடுறா, குவாரண்டைன் இல்லையா, 14 நாள் அப்படிலாம் பண்ணிடுறா. யார் இப்ப போய் ஊருக்கு போறது? அவளே குழந்தைய பெற்றுக்கிட்டோம், 15 நாள் குவாரண்டைன். ஆமே, என்னால யாரையும் பார்க்காம பேசாமலாம் இருக்க முடியாது. யாரு சொல்றா? பெத்த அம்மா சொல்றா. ஏன் தனியா இருக்க முடியாது? தனியா இருந்தானே என்ன பண்ணணும்? எங்கிட்ட நான் இருக்கணும். இப்படியே உட்காந்துட்டே இருப்பேன், எனக்கே ஏதோ தோணும், இப்படிலாம் தோன்றது, என்ன பண்றதுன்னு தெரியல. போதும். ஒரு நாயை ஒரு பூட்டி இருட்டு ரூம்லயோ இல்லை வெளிச்சம் போட்டோ ரூம்ல பூட்டி வச்சுட்டேன்னா அப்படியே போயிடும். அதுவே அடிச்சுட்டு இதுவே போயிடும். அப்படி நம்ம மனசு அப்படி இருக்கிறது. ஞானியோடைய மனசு எப்படி? பூர்ணஹா இல்லையா? அப்போ என்டையர் ஜகத்து, இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் எப்படி? வெறும்ன என்டர்டெயின்மெண்ட், இன்க்ளூடிங் யாருமே இல்லாம தனியா இருந்தா வரக்கூடிய தாட்ஸ், எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். மனசை ஒடுக்கல, மனசுல எல்லா எண்ணமும் ஓடிண்டே இருக்கும். எல்லா எண்ணமும் எப்படி? ஒரு சீன் மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணுவாங்க, எடிட் பண்ணி எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி ஒரு தாட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே. எல்லா தாட்டுக்கும் நான் சாட்சி சைத்தன்யம் விட்னஸ் ஆக இருக்கின்றேன் இல்லையா? நிரந்தர ஆனந்த ரசேன திருப்தா, நிரந்தரமான பர்மனன்ட்டுக்கு உண்மையான பர்மனன்ட் என்ன? இப்ப பர்மனன்ட் பண்ணிட்டா ஆபீஸ்ல, என்ன பர்மனன்ட் பண்ணிட்டா? பர்மனன்ட்லாம் பண்ணிட்டா என்ன? இதெல்லாம் பண்ணினா வேலையை விட்டு எடுத்துருவா. அப்போ என்னையா பர்மனன்ட் பண்ணிட்டா? அந்த பர்மனன்ட்டா? அந்த பர்மனன்ட் இல்ல, நிஜமாவே நிரந்தர ஆனந்த ரசேன திருப்தா. அப்போ டோட்டல் திருப்தி, அளவற்ற திருப்தி, நமக்கு ஏற்படக்கூடிய திருப்தி அனுபவத்துல இந்த எப்படி இருக்கிறது? டெம்பரரியா இருக்கிறது. இவ்வளவு காலத்துல இருக்கிறது, இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் ஏற்படுறது. இங்க எந்த நிகழ்வு இல்லாமல் ஞானத்தினால மட்டுமே மனசு பூர்ண திருப்தியுடன் இருக்கிறது. அப்போ என்ன ஆகிறது? அஜ்ஞான அத்தியாச விபரீத பாவனால ஏற்பட்டிருக்கிற உற்பத்தி ஆகின்ற அந்த அபூர்ணத்துவம் நிவர்த்தி ஆயிடுறது. சென்ஸ் ஆஃப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், சென்ஸ் ஆஃப் இன்சிக்னிஃபிகன்ஸ், சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, இது எல்லாம் என்னது? வெறுமன ஒரு நோஷன். நினைப்பு தான் பொழப்பை கெடுக்கிறது. அந்த நினைப்பெல்லாம், பொழப்பை கெடுக்கக்கூடிய நினைப்பெல்லாம் நீக்கிவிட்டதனால் ஞானத்தினால் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த ரசம். நந்ததி அப்படின்னா ஜாலியா குதிப்பான. வெளியில பிசிக்கலா குதிக்கிறது இல்ல, மனதளவுல குதூகலமா எப்பவுமே இருப்பான். போய் பால் வாங்கி வா, மாலையெல்லாம் கிடையாது, சாப்பாடுலாம் கிடையாது, போ இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு யாராவது வெறி கொண்டு நேத்திக்கு தான் முடிச்சோம், யாராவது செருப்பால் அடிச்சா கூட வாங்கிட்டு தொடச்சுண்டு வலிக்கிறது போ அப்படின்னு எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள என்ன தொடக்கூட முடியாது, என்ன போய் செருப்பால் அடிச்சுட்டான்னு நினைச்சுட்டு இருக்கு. இது யோசிக்கிறதுக்கோ டைஜஸ்ட் பண்றதுக்கோ, என்ன போய் செருப்பால் அடிக்கிறதா கஷ்டமா இருக்கும். ஆனா ஞான நிஷ்டைனா நான்கிறதுக்கு ஆத்மா நானதுக்கு அப்புறம், அந்த ஆத்மாவுடைய அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ந்தாலும்
ஆனந்தமே. துக்கப்படுறதுக்கோ இது பண்றதுக்கோ வேற விஷயம் இல்லை. பூர்ணகா அகம் இது ஞானேன நித்திய ஆனந்த ரசம். அந்த ஆனந்த ரசம் எது மனசுலையும் பிரதிபலிக்கிறதோ ஞானத்துடைய பலன் நித்திய திருப்தி, நிரந்தர ஆனந்த ரச நிரந்தர திருப்தா. அப்போ இந்த நாலேஜ் ஆனது சப்போஸ் ஏதோ ஒன்று நடந்து ஞாபக மறதி ஏற்பட்டு விட்டது, என்னாகும்? எல்லாம் மறந்து போயிடுமே. புரியுறதா? அப்போ இந்த நாலேஜ் மட்டும் மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா இது மெமரி கிடையாது. இது மெமரிய நாலேஜ் ஏற்படக்கூடிய புத்தி, அது எண்ணங்களா தோன்றுகின்ற மனசு, அந்த அந்தகரணம் இருக்கு இல்லையா, அதற்கு சாட்சியாக எது இருக்கிறதோ அந்த பிரம்ம சைத்தன்யம் நான் புரிஞ்சதுனால மெமரி இருந்தாலும் இல்லைனாலும் அப்படியே ஆனந்தமா கோமால படுத்துட்டு இருக்கலாம். இந்த கோமாவும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். நான் மேக்சிமம் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃபோட நிகழ்வோட கனெக்ட் பண்றேன். புரியுறதுன்னு நினைக்கிறேன். அப்போ சுதந்திரம் அப்படின்னு சொன்னா இது சுதந்திரம். அப்ப எப்படி பயம் வரும்? அங்க போனா எனக்கு இது ஆயிடுமோ, வெளியில போனா எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சா என்ன அர்த்தம்? எனக்குங்கிறது என்னது தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராவா 2 கிளாஸ் கேட்கணும் டெய்லி. க்ஷுதாம் தேகவ்யதாம் தெக்த்வா பாலः க்ரீடதி வஸ்துனி ததைவ வித்வான் ரமதே நிர்மமோ நிரஹம் சுகி. அப்போ இப்படி ஞானத்தினால் ஞான நிஷ்டை ஏற்பட்டு எல்லாவற்றிலும் சுதந்திரமாக இருந்து அந்த சுதந்திர அனுபவத்தை மனசிலையும் அனுபவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஞானி என்னது? உலக திருஷ்டியில பிராரப்தம் இருக்கும் இல்லையா? இந்த சரீரம், இந்த உயிர், மனசு, அந்த சரீரமும் ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் ஒன்றாக இருக்கிற மட்டும் கை வலிக்கும், கால் வலிக்கும், டயபெட்டிஸ் வரும், பிபி வரும், பேக் பெயின் வரும், முட்டி பெயின் வரும், ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த பண்ணணும், இந்த பண்ணணும், கேன்சர் வரும், கேன்சர் வராது, என்ன வேணா நடக்கும். புரியறதா? ஆனா எனக்கு இப்படி ஆயிடுதே, பெயின் ஃபீல் ஆகும், ஆன்னு கத்துவார், எல்லாம் பண்ணுவார். அப்ப என்ன? விசிபிளி எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அப்படியே சாப்பிடுவார், அப்படியே தூங்குவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா எனக்கு இப்படி வந்துருத்தே, எப்போ இது போகுமோ, எப்போ எனக்கு நல்ல காலம் பிறக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எதுவுமே இருக்காது. சொல்றது புரியறது இல்லையா? அதனால க்ஷுதாம் தேகவ்யதாம் அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு ஜீவன் முக்தி. தத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நிச்சல தத்துவம். அப்படி க்ஷுதாம் தேகவ்யதாம் தெக்த்வா. புரியறதா? க்ஷுதாம் தெக்த்வா தேகவ்யதாம் தெக்த்வா பாலः க்ரீடதி வஸ்துனி இவ. ஒரு குழந்தை ஆனது, குழந்தை விளையாடும் போது என்ன பண்ணும்? விளையாடிண்டே இருக்கும். பசிக்கிறதா? பசி ஆக்சுவலி பசி இருக்கும், ஆனா விளையாட்டு. இன்ஃபேக்ட் சில நேரத்தில் குழந்தைக்கு ஜுரம் வரும், அப்படியே விளையாடிட்டு இருக்கும் குழந்தை பாட்டுக்கு. அந்த உதாரணத்தை எடுத்துக்கிறார். எப்படி? பால கிரீடதி வஸ்துனீவ க்ஷுதாம். க்ஷுதாம் அப்படின்னா பசி. தேகவ்யதாம் அப்படின்னா தேகத்திற்கான எல்லா விதமான கஷ்டங்கள், எனி பிசிக்கல் மென்டல் ப்ராப்ளம்ஸ். அப்படின்னா எதை குறிக்கிறது? இது எல்லாமே ஜென்ரலா எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையை குறிக்கிறது, ப்ராப்ளத்தை குறிப்பிடுறது. புரியுறதா? எல்லா விதமான ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கிறது? குழந்தை எப்படி ப்ராப்ளமாவே கன்சிடர் பண்ணாது குழந்தை. அதே மாதிரி நல்ல வெளிச்சத்துல
அந்த சந்திரன் எப்படி தெரியும்? சந்திரன் இருக்கிறதே தெரியாது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மார்னிங் டயத்துல நட்சத்திரம் இருக்குமா இருக்காதா? நட்சத்திரம் அங்கதான் இருக்கும். நமக்கு நட்சத்திரம் எப்ப தெரியும்? சூரிய வெளிச்சம், சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இருட்டில் தான் நட்சத்திரம் தெரியும் நமக்கு. அப்ப எப்படி சூரிய ஒளி இருக்கும்போது எல்லா நட்சத்திரங்களும் அப்படியே இருக்கிறதோ, ஆனா அது நமக்கு தெரியலையோ, அதே போல ஞானத்தினால, ஞான ஒளினால், லைட் சிக்னிஃபைஸ் நாலேஜ். நாலேஜ்னால என்ன ஆகும்? என்னதான் நம்மளை சுத்தி பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் எப்படி? as though not there, as though not there. புரியுறதா? என்ன நடந்தாலும் பால கிரீடத்தி வஸ்துனி. இங்க வஸ்துனி அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள், பொம்மை. குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொம்மை கொடுப்போம் இல்லையா, அதிலேயே விளையாடிட்டு இருக்கும். ஜுரம் வந்திருக்கு எது தெரியாது, சடனா அம்மா பார்த்து உனக்கு டைம் ஆயிடுத்துறா, இந்த அம்மா என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்பான், ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருப்பான். ஐயோ மணி 3 மணி எடுத்து, அது எங்க, அது குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்கலையே. அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும். கொஞ்சம் வயசானது போல குழந்தைக்கு புரிஞ்சிடும். இது நிஜமாவே அந்த மாதிரி அழாத குழந்தை விஷயத்துல சொல்றது. ததைவ ததாய்வ வித்வான், வித்வான்னா ஞானியானவன், ஞான நிஷ்டா. ரமதே ரமதே, ரமதேனா ஆனந்தமாக, சந்தோஷமாக, எந்த விதமான எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து விடுபட்டவன். நிர்மமஹா, தன்னது, என்னது, சென்ஸ் ஆஃப் மைண்ட், என்னுடையது, என்னுடையதுன்னு கருதி விட்டால் என்ன நடந்தாலும் எனக்கு நகழும். இது என்னுடைய உடம்பு, என்னுடையதுன்னா இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். நிர்மமஹான்னா மமக்கார ரஹிதா, அல்லது எல்லாம் ஈஸ்வர புத்தி. அப்ப இந்த சரீரம் மனசுலாம் இருக்கிற மட்டும் பத்ருஹரி எப்படி சொன்னார் வைராக்கிய சதகத்துல கடைசி ஸ்லோகத்துல, இந்த சரீரம் மனசுக்கான என்ன பர்பஸோ அதை முடிஞ்சது, ரிட்டர்ன் வித் தேங்க்ஸ். இதை திருப்பி எங்கேருந்து வந்ததோ அங்க கொடுக்கறதுக்கு ஐ எம் ரெடி. இதனால என்னதுன்னு எதுவும் கிடையாது. நிர்மமஹா, புரியுறதா? அப்போ அதுக்கப்புறம் என்ன? நிர்மமஹா சுகஹ சுகிஹி, நிரகம் சுகிஹி. நிரகம், அகம் அப்படின்னா அகம்பாவம் அல்லது அபிமானம். நான் இந்த சரீரத்துடன் மனசுடன் ஐடென்டிபிகேஷன் அற்ற, நான் இந்த உடம்பு மனசுங்கிற ஐடென்டிபிகேஷன் கொஞ்சம் கூட இருக்காதான். சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கோ. அதுக்கு ஒரு உதாரணம், டீப் ஸ்லீப். புரியுறதா? ஆழ்ந்த தூக்கத்துல ஏற்படக்கூடிய என்னது, டெம்பரரியா அபிமான ரகிதமா இருக்கும். அட்லீஸ்ட் அது மேனிஃபெஸ்ட் ஆகாத நிலையில இருக்கும். அப்படி விழிப்பு நிலையில எல்லாவற்றையும் செய்து கொண்டு அபிமானம் இல்லாமல், ஐடென்டிபிகேஷன் இல்லாமல் இருந்தா எவ்வளோ ஃப்ரீடம். அதுதான் ஃப்ரீடம். நான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை தான் நீங்க சொல்றேன். புரியுறதா? நிர்மமஹா நிரகம், நிரகம் அகம் ந ஷரீரஹ ந மனஹா, நோ மனஹா. அப்படி இங்க ஞானியோடைய வித்வான் ரமதே, அப்படி சுகியாக, நித்திய சுகமாக. சுகி அப்படின்னா இங்க பூர்ண ஆனந்தம், நித்யானந்தம், அப்படி பூர்ண ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவன். 538. சிந்தா சூன்யமதைன பைக்ஷமசனம் பானம் சரித்வாரிஷு ஸ்வாதந்த்ர்யேன நிரங்குஷா ஸ்திதிரபி. நித்ரா ஸ்மசானே வனே வஸ்திரம் க்ஷாலன சோஷணாதிரஹிதம் திக்வாஸ்து ஷய்யாமஹி சஞ்சாரோ நிகமாந்த வீதுஷு விதாம் கிரீடா பரே பிரம்மணி. எக்ஸலண்ட். இப்போ க்ஷுதாம் நிர்மமஹா, எதுவுமே அவனுக்கு கிடையாது இல்லையா? எதுவுமே அவனை சுத்தி எதுவுமே தேவையில்லை, அவனுக்கு எதுவுமே தேவையில்லை.
எதையும் சார்ந்து இருக்கக்கூடியவன் அல்ல, எதுவுமே கிடையாது அப்படின்னா எப்படி அந்த ஞானியால எப்படி இருக்க முடியும்? என்ன பண்ணுவார் அவர்? இங்க தாத்பரியம் என்னன்னா, என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதுதான் சிஷ்யன்ட்டியே சொல்றார். அதே நேரத்துல சில பிராரப்தத்தினால, பூர்வ ஜென்ம சுகிருத்தத்தினால நேச்சுரலா சன்னியாசியா போகிறதுக்கு சான்சஸ். அப்போ அப்படிப்பட்ட சன்னியாசி ஞானியா இருந்தா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சன்னியாசியை குளோரிஃபை பண்றது. புரியுறதா? அல்டிமேட்லி என்ன சந்நியாசம்? சந்நியாசம்னா என்ன? காஷாயம்னு சொல்லுவோம். ஓ, நாங்கெல்லாம் இப்ப சன்னியாசம் வாங்கிக்கணுமா? புரியுறதா? இப்போ சந்நியாசம்னா எல்லாவற்றையும் துறக்கிறது. அப்போ இங்க எது சந்நியாசம்? உண்மையான சந்நியாசம் எப்படின்னா மோக்ஷ சந்நியாசம், அல்லது தேக அபிமானத்தை முழுமையா துறக்கிறது சந்நியாசம். அப்போ சன்னியாசி ஆகணும் அப்படின்னா கிரகஸ்தாலுக்கெல்லாம் சாஸ்திரமோ ஞானமோ கிடையாது, நாட் ரெலவென்ட்னு ஆயிடும். அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ரெலவென்ட். சூழ்நிலை அமைஞ்சு, சிச்சுவேஷன் அமைஞ்சு இந்த ஞானம் ஏற்படணும், இதுதான் விஷயம், இந்த லட்சியத்துக்காக நான் பாடுபடணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல ஞானத்திற்காக சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு அலௌடு. விவேக வைராக்கியம்லாம் அமைஞ்சு தீவிர முமுட்சுவாக இருந்தான்னா இந்த சம்சார வாழ்க்கை அல்லது கிரகஸ்த வாழ்க்கை இல்லாமல் டைரக்டா சந்நியாசத்திற்கு போகிறதுக்கான அனுமதி உண்டு. அப்ப ஞானத்திற்காக எடுத்திருக்கக்கூடிய சந்நியாசம் என்னது? விவிதிஷா சந்நியாசம். புரியுறதா? சந்நியாசம் எடுத்துட்டு எல்லா உலக விஷயத்தை துறந்து ஒரு குரு இடத்தில் போய் அவரிடத்தில் சேவை பண்ணி பணிவாக எல்லாம் பணிவுடை செய்து இந்த ஞானத்தை கற்று புரிஞ்சுண்டு இருப்பது விவிதிஷா சந்நியாசம். அப்போ சிரவணம் மனனம் பண்றதுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனேன்னா இதுதான் வழி. பாட்டசாலையிலேருந்து ஒரு குரூப் இப்படியே கிரகஸ்தத்துக்கு பக்கம் வரும், ஒரு குரூப் அப்படியே சன்னியாசத்துக்கு போயிடும். அவளுடைய மனப்பக்குவத்துக்கு ஏத்தாம இனிமே இதுதான் விஷயம் அப்படின்னு. அப்போ பிரம்மாஜி முதல்ல படைக்கும் போது சனகாதிகள் முனிவலை 4 பேரை படைத்தார். அவ என்ன பண்ணா, நேர தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ அப்படின்னு உட்காந்துட்டார். அவரும் மௌனவியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் சிருஷ்டி பிரவருத்தியால. இப்போ நேச்சுரலா அந்த கரணம் எவ்வளோ தூய்மையாக எவ்வளோ உயர்ந்ததாக இருந்ததுன்னா நேச்சுரலா இப்படி காட்டின உடனே தத்துவமசி அப்படின்னு சொன்ன உடனே ஓ அவ்வளவுதான். ஸோ அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொரு கேட்டகரி நம்மளுடைய கேட்டகரி. ப்ராப்பரா வந்து எல்லாம் அடிபட்டு கிரகஸ்தத்துல எல்லாம் கட்டையால அடி வாங்கி அம்மா அம்மா முடியலையே, ஓ இதுதானா இப்படிதானா, சச்சா அப்பா இதுதான் புரியுது அப்படின்னு ப்ராப்பரா கிரகஸ்த வானப்பிரஸ்த. அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அனுமதி உண்டு. குழந்தை எல்லாம் யூஎஸ்ல இருக்கா, எல்லா இடத்துலையும் வந்து வெளியில இருக்கா, எனக்கு ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஒரு நாள் இமெயில், இப்பெல்லாம் இமெயில் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து பசங்களே மக்களே உங்களை வளர்த்தி ஆளாக்கி எல்லாம் முடித்து விட்டேன், இனி எனக்கு இந்த உலகத்தில் எந்த விருப்பமும் இல்லை, எந்த பர்பஸுக்காக இந்த மனுஷ ஜென்மமோ அதற்காக நான் எல்லாவற்றையும் விட்டு என் குருவை நாடி படிப்பை நாடி நான் செல்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டோம். கண் சொல்லாம கொள்ளாம போலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கான கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நீங்க எங்க போறோம், யாருக்கிட்ட போறோம், எப்படி இருக்க போறது, கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த காலத்துல அப்படியே நடந்து போனா ஆசிரமமா வரும், எங்க வேணா போய் படிக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. அதனால கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு நீங்க போகலாம். ஆனா கிரகஸ்தத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா துக்கமாப்தும் அயோகதாம், சந்நியாசஸ்ய மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதாம். சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாம, அந்தக்கரண ப்ரிப்பரேஷன் இல்லாம, வைராக்கியம் வராமல் சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் துக்கம்ங்கிறார் கிருஷ்ணன். அப்போ கிரகஸ்த வாழ்க்கையை ப்ராப்பரா விவேக வைராக்கியத்துக்கு பயன்படுத்தி ஒண்ணு காஷாயம் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா, புண்ணியம் இருந்ததுன்னா, புண்ணிய பலன் அது காஷாயம்.
அப்படி இல்லையா, டேய் இவ்வளோ நாள் உன்னை வளர்த்தேன், எனக்கு தனியாக ஏசி ரூம் போட்டு தனியாக ரூம் கொடுத்துரு, நானா எப்போ வரையணும் வெளியில் அப்போ தான் பேசணும், நானா பேசினா பேசுவேன், சாப்பாடு உடம்புக்கு வேணும் இவ்வளோ இவ்வளோ இந்தந்த டயத்தில் கொடுத்துரும், வந்தால் சாப்பிடுவேன், வரலன்னா என்ன பண்ணுவேன், அடுத்த வேலை கிடைச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா கம்மின்னு இருப்பேன். அங்கேயும் திறந்து வந்து, டேய் எவ்வளோ நாள் உன்னை வளர்த்துருக்கேன், சாப்பாடை கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு, நான் ஒருத்தன் இருக்கேன், என்ன மதிக்கிறேளா வீட்டில், நோ. அப்படி இந்த ஆசிரமத்திலேயே இருந்துட்டு தனித்து இருக்கலாம், அது ஒன்றும் கஷ்டம். அப்போ இஷ்வாக்கு, அந்த பரம்பரை, ஜனகர் இவெல்லாம் எப்படி ராஜ்யத்தை ஆளுன்னு இருந்தா, ஞான நிஷ்டை, ஞானத்துல இருந்துட்டு ஞானம் அந்த சவண மனன நிதித்தியாசனம் பண்ணிட்டு ராஜ்யத்தையும் ஆளுன்னு இருந்தா அவெல்லாம் இன்னும். அப்போ ஆந்திர சந்நியாசம் முக்கியம். மனசளவுல அல்லது அந்தக்கரணம் அளவுல நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு நிஷ்டை அப்படி இருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க ஸ்துதி பண்றது வந்து ஒரு ஞானிய வச்சு ஸ்துதி பண்றார். என்னது? சிந்தா சூன்யா அதைன்யா வைக்ஷம் அசனம். எப்படி இருப்பானா அப்படிப்பட்ட சந்நியாசி அப்படின்னா சிந்தா சூன்யா. உங்களுக்கே புரியும். எதுக்கும் எப்பொழுதும் யாருனாலையும் எதனாலையும் கவலையோ துக்கமோ வரியோ டென்ஷனோ ஆங்ஸைட்டியோ கிடையாது. அப்படி இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு? வாவ், அது மட்டும் ஏதாவது டெக்னு சொல்லிடுங்களேன், அப்புறம் எல்லா கிளாஸுக்கும் வரேன். ஆசை தோசை அப்பளம் வடை அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அசுக்கு புசுக்குன்னு குழந்தையெல்லாம் விளையாடும். படிச்சு முடிச்சாதான் கணக்கு. புரியுறதா? சிந்தா சூன்யா. அப்புறம் என்னது? அதைன்யா பைக்ஷ்யம். பைக்ஷ்யம் பைக்ஷ்யம்னா என்னது? பிக்ஷை ஏந்துவது. அப்படிப்பட்ட சன்னியாசி எப்படி இருப்பான்? பிக்ஷையன். ரகஸ்தன் பிக்ஷை கேட்க கூடாது. சன்னியாசி பிக்ஷை கேட்டே ஆகணும். பிக்ஷை கேட்டு வாழணும். சுவாமி சின்மயா என்ன பண்ணுவாராம், சன்னியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன அந்த வஸ்திரம்லாம் கொடுத்து ஒரு வருஷம் வெளியில சுத்தி பிச்சை எடுத்து போயிட்டு வான்னு சொல்லுவாராம். அப்பதான் சன்னியாசத்துக்கு குவாலிஃபிகேஷன். ஏன்னா பிச்சை எடுக்க போனோம்னா எத்தையாவனத்தை போடுவா. அப்ப போடும்போது என்ன ஞாபகம் வரும்? நம்ம அந்த ஈடன்ல அந்த அந்த ரோஸ்டட் கார்ன் வித் பனீர் டிக்கா அதெல்லாம் ஞாபகம் வரும். அது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு. அப்புறம் இல்ல இல்ல பாப்பா என்ன பிச்சை எடுக்கும் காலங்காத்தால் அப்படி எல்லாம் திட்டுவா. என்னெல்லாமோ கேட்க வேண்டியிருக்கும். இது எல்லாவற்றையும் என்னால எந்த சஞ்சலம் இல்லாம டைஜஸ்ட் பண்ண முடியறதா? எப்படிப்பட்ட பயிற்சி பாருங்க அது. இது சன்னியாசி. நம்ம எல்லாம் கொஞ்சம் ரிலீவ்டா இருக்கலாம். என்ன நல்ல வேலை. சப்போஸ் நீங்க நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி மனப்பக்குவம் வந்துருத்தான்னு பாருங்க. புரியுறதா? இங்க தனியா போய் இருக்கணும். இருந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய சிஇஓ. அவர் வந்து மாசம் ஒரு மாசம் வந்து அவர் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவார் ஃபுல் அண்ட் ஃபுல். மிச்சம் 11 மாசம் ஏதோ ஒரு மலையில போய் ஒரு வஸ்திரம் கூட இல்லாம அந்த காட்டுல அப்படியே 11 மாசம் இருந்துட்டு வருவாராம். முழுமையா தியானத்துல இருந்துட்டு வருவாராம். புரியுறதா? அப்போ பைக்ஷ்யம், சிந்தா சூன்யம். அப்புறம் என்னது? அசனம். அசனம் அசனம்னா சாப்பாடு. சாப்பாடை வந்து பிச்சை ஏந்தி கேட்டு வாங்கணும். அதைன்யம். அதைன்யம்னா எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் தாழ்த்திக்கிறதோ இன்ஃபீரியரோ, ஐயோ இப்படி ஆயிடுத்து என்ன போய் இப்படி ட்ரீட் பண்றாங்களே, அதெல்லாம் இல்லாமல் அதுல இருந்து விடுபட்டவனாக ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படிலாம் இருக்காது. நேச்சுரலா இருக்காது. புரியுறதா? வெக்கமே இல்லை உனக்கு, சூடு சொன்னேன் அப்படி இல்லை. நிஜமாவே அபிமான இல்லாததுனால இல்லையா? யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதா. அப்போ இந்த நாக்குக்கு 2 ரோல் இருக்கிறது. ஒண்ணு பேசிண்டே இருக்கும். வாயில வார்த்தை வந்ததுன்னா பேசிண்டே இருக்கும். கெட்ட வார்த்தைன்னு சொல்லல, நார்மலா பேசினாலே வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு அடுத்த வாள் அப்படியே கன் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பர்பஸ். இன்னொன்னு எப்படி இருக்கு?
நன்னா நாக்குக்கு ருசியா, வாங் நிரோதகன டேஸ்ட்டும் உட்பட, டேஸ்ட் ஆல்சோ. அதுக்கு தான் பைக்ஷம்னு சொல்றது. பைக்ஷம்னா பிக்ஷா, பிக்ஷாச்சரந்தி. அப்போ அதெல்லாம் இது எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவனாக எப்படி இருப்பான்? அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஃப் பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யஹம். இப்போ எது நடந்தாலும் அது பிராரப்தம், எனக்குன்னு ஒன்று தனித்து கிடையாது. பானம் சரித்வாரிஷு, தண்ணிக்காக ஜலம் குடிக்கிறதுக்கு என்னது? அட்லீஸ்ட் சென்னையில் இருக்கக்கூடாது, நதி கூவம் ஆயிடுது, கூவம் நதி சாக்கடாயிடுது. கொஞ்சம் அந்த பக்கம் ஹிமாலயெல்லாம் போனேன்னா கங்கா அப்படியே ஜல ஜல ஜலன்னு ஓடுறது, இந்த பக்கம் நர்மதா அப்படியே ஓடுறது. ஜலம் வேணும்னா நதி கிட்டேந்து. அப்போ யாரு மேலேயும் எதற்காகவும் டிபெண்டா இல்லாம பாரிவிராஜகா, பரிவிராஜகரன் எப்படி ஒரு இடத்தில் இருக்க மாட்டார், சுத்தின்ண்டே இருப்பார். அப்போ சர்வம் பரித்யஜ்ய விரஜதி இது பரிவிராஜகா. இப்போ எல்லாவற்றையும் தியாகம் செய்து, ஷரீர சுகம், எல்லா உலக சுகம் எல்லாவற்றையும் தியாகம் செய்து அப்படி சஞ்சரணத்தில் இருப்பார். அப்போ என்ன டெய்லி ரொட்டீனா இருக்கும் அப்படின்னா, எந்த ரொட்டீனும் கிடையாது. காத்தாலேருந்து இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், நோ அஜெண்டா. எந்நேரமும் ஒரே சிந்தனை. என்ன சிந்தனை? ஆத்ம சிந்தனை, பிரம்ம சிந்தனை. சிந்தா நாஸ்திகிலா, சிந்தா நாஸ்திகிலா, பிரம்மேந்திராளுடைய பாட்டு. சுதந்திரேன, சுதந்திரமாக இருக்கக்கூடியவன். நிரங்குஷ ஸ்திதி. யானைக்கு என்ன பண்ணுவா? யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு அங்குஷம் இருக்கிறது. யானை அதை வச்சுதான் கொஞ்சம் கட்டி போட்டு அதெல்லாம் பண்ணுவா. நிரங்குஷா. அப்போ நமக்கு என்ன அங்குஷம்? வேதபடி வாழ்க்கை அங்குஷம், தர்மம் நமக்கு அங்குஷம். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. அப்ப ஞானிக்கு அந்த அங்குஷம் கிடையாது, நிரங்குஷம். அப்படின்னா என்ன? என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா அதர்மமா இருக்கலாம், அப்படி இல்லை. எப்போ அதர்மமா இருக்க முடியாது? எப்போ தர்மஸ்வரூபமாக ஆயிட்டானோ, தர்மம் நேச்சுரலா இருக்கிறதோ, இன்கேப்பபிள் ஆஃப் டூயிங் அதர்மா, அந்த அளவுக்கு நேச்சுரலா தர்மமானது இருக்கிறதுனால நிரங்குஷா ஸ்திதி, அப்படி இருக்கக்கூடியவன். புரியுறதா? அப்போ விவிதிஷா சந்நியாசி பார்த்தோம். ஞானத்திற்கு பிறகு சந்நியாசம் எடுத்துக்கிறது வித்வத் சந்நியாசம். அப்போ நம்ம எல்லாம் சப்போஸ் சந்நியாசம்னா கொஞ்ச நாள் படிச்சுட்டு தெளிவா புரிஞ்சிருது, இதே விஷயத்துல இருக்கணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இதிலேயே நிலைத்திருக்கணும்னா நம்ம வித்வத் சந்நியாசி எடுத்துக்கணும். அப்ப இங்க பேசக்கூடியது வித்வத் சந்நியாசியை பத்தி பேசுறது. சிந்தா தைன்யா பைக்ஷா அசனம் பானம் சுராத்வாரிஷு ஸ்வாதந்திரேன நிரங்குஷ ஸ்திதி நித்ரா ஸ்மசானே வனே. எங்க தூங்குவார்? தங்க இடம் இல்லை, சுத்தின்ண்டே இருப்பார். எதையாவது இடத்துல வனத்துல தங்கலாம், கோவில்ல தங்கலாம், எப்படி வேணா தங்கலாம். தூங்குறது ஸ்மசானத்திலையும் தூங்கலாம், வனத்திலையும் தூங்கலாம். சப்போஸ் யாராவது கூப்பிட்டு எங்காவது ரூம்ல கூப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னா தூங்கலாம். புரியுறதா? எதுலையும் பற்றோ எதுலையும் இதுவோ கிடையாது. வஸ்திரம் க்ஷாலன சோஷண சோஷனாதி ரஹிதம் திக் வாஸ்து ஷையாமஹி. அப்ப என்ன துணி? எப்படி போட்டுப்பார் துணி? காஷாயமும் கிடையாது. சன்னியாசியா விவிதிஷாவா இருக்கும்போது என்ன, ஞானத்திற்காக சன்னியாசி எடுத்துக்கொள்ளும் போது அட்லீஸ்ட் காஷாயம் போட்டுக்கணும். கரெக்டா? அந்த ரூல்ஸ்லாம் இருக்கு. கிரகஸ்தன்னா ஒரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், அப்படிலாம் இருக்கிறது. கரெக்டா? அப்போ வித்வத் சந்நியாசம் எப்படி? சந்நியாசத்தையும் தியாகம் செய்தவன். ஏன்? ஆத்மா பிரம்மன் கிரகஸ்தனோ சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தனோ கிடையாது. புரியுறதா? அதனால வஸ்திரம் எது வேணா போட்டுக்கலாம். திக்வாஸ்து போட்டுக்காமையே இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஜெயின்ல மட்டும் திகம்பரா கிடையாது. நம்ம வைதிகமா போனோம்னா சொசைட்டியில வந்துடக்கூடாது. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு, அதனால நான் அப்படியே ரோட்ல அப்படியே சுத்துறேன்னா போலீஸ் பிடிச்சி போட்டுடும். தனியா யாரும் இல்லாத இடத்துல நீங்க, ஏன்னா அங்க பக்கத்துல இருக்கிற சப்போஸ் நம்ம மரத்துக்கு பக்கத்துல இன்னொரு மரத்துக்கிட்ட புலி இருந்ததுன்னா, அதோடைய வீடா இருந்ததுன்னா, புலியோ சிங்கமோ நீ இங்க ஏன் ட்ரெஸ் போட்டுக்கலன்னு கேட்காது. புரியுறதா? அப்போ சொசைட்டில இருக்கிற மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். எந்த வேணா துணி இதெல்லாம் இல்லைன்னா எந்த துணி இல்லாம இருக்கலாம்.
துணி இருந்தால் இதெல்லாம் துவைக்கணும், ஷாலனம் சோஷனம், துணி கிளீனாக வச்சுக்கணும், அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் கிடையாது. புரியுறதா? அப்படி இங்க சொல்றது. ஃபர்தரா என்ன, எங்க படுத்துப்பார், எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும், இந்த சன்னியாசி ஸ்துதியை இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் நம்ம மகாசிவராத்திரி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.